ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து 1.5 வருஷமா ஹார்ட் ஆபரேஷன் ஆச்சு. 49 வயசுல ஹார்ட் ஆபரேஷன் ஆச்சு எனக்கு. சாப்பாடு கடை ஓகேண்ணா. நீங்க சின்ன வயசுல எந்த வயசு? நான் 12 வயசுல இருந்தா வியாபாரம் கஷ்டப்படுறேன். நான் படிக்கல. கடன் கிடமா வட்டிக்கும் எல்லாம் வாங்கி பண்ண முடிச்சுட்டேன். ஏதோ பசங்களுக்கு முன்னேற்ற படிக்க வச்சுட்டேன். ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு புது கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம வந்திருக்கோம். இது 3rd டைம் நான் வரேன். ஆல்ரெடி வந்து கூட்டமா இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாவ்னு சொல்ற அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி வெரைட்டிஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க வெரைட்டி ரைஸும் சாப்பிடலாம், அதே மாதிரி மீன் குழம்பு சாப்பாடும் சாப்பிடலாம். ரெண்டுமே 30 ரூபாயிலேருந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 70 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது லைக் பண்றது, ஷேர் பண்றது, இதை தாண்டி இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது நான் டல்லா ஆகும்போது நான் ஒரே இடத்துல நிக்கிறதா ஓடுறதான்னு டிசைட் பண்ண வேண்டியது நீங்க தான். நீங்க சப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்னால வந்து இன்னொரு நிறைய கடைங்க தேடி கண்டுபிடிக்கணும்னு தோணும். அதே மாதிரி ஒரு லேடியா போய் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல எல்லாம் சாப்பிடுறதுன்ற ஒரு புரட்சியை தான் நான் உண்டாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நானுமே போய் சாப்பிட ஆரம்பத்துல யோசிச்சேன் தான். ஆனா இப்போ வந்து எனக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது நீங்க தான். இதே மாதிரி எனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நிறைய கடையை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக தரேன். சரி, போதும் போதும் பில்டப்லாம் விஷயத்துக்கு வான்னு சொல்றீங்களா? நான் கடையோட பேரை சொல்லிடுறேன். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாப்பாடு கடை. கரெக்டா வந்து 200 ஃபீட் ரோட் கொளத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா கொளத்தூர்ல ரெட்டேரி பிரிட்ஜ் இறங்கின உடனே இந்த கடை இருக்கும். லேண்ட்மார்க் வந்து மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே இருக்கும். இந்த கடை வந்து செம்ம க்ரௌடா இருக்கும். 1லேருந்து 1:30க்கு பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம் வந்து ஜெகஜோதியா இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்துதான் நானே வந்தேன். டேஸ்ட்லாம் சூப்பரா இருந்தது. சரி, உங்களுக்கும் டேஸ்ட பத்தி காமிக்கணும், நம்ம மக்கள் கிட்டயும் கேட்கலாம் சாப்பாடோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு. அதே மாதிரி நானும் ஒரு புடி பிடிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா. கடையில சாப்பிட்டுருக்கீங்கல்ல, டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். மேனேஜருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் சாப்பாடு. எல்லாருமே இதான் சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிடுவோம். லெமன் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, சாம்பார் சாதம், வெள்ளை சாதம், மீன், நான்வெஜ் இருக்கு. இது இருக்கு சாப்பிடுவோம். காசு இருக்குது கம்மியா இருந்து இங்க சாப்பிடணும். காசு இருக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரே ரைஸ் தான். இவங்களுக்கு இது, அவங்களுக்கு கிடையாது. என்ன வாங்குறோனோ அது நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அவங்க என்ன வாங்கணும் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். அப்படிதான். மற்றபடி ஸ்பெஷல் ஐட்டம் கிடையாது. இருக்கதான் ஸ்பெஷல். நல்லா இருக்கும். மீன் குழம்பு, ரசம், தக்காளி சாதம், மீன் வறுத்தது எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுருக்கோம். கம்பெனிக்கு வாங்கி போயும் கொடுக்குறேன் நிறைய. வெரைட்டி ரைஸ்ல என்ன அதிகமா கேட்பாங்க? லெமன் ரைஸ், தக்காளி சாதம் அது போடுவாங்க அதிகமா. அது கேட்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். ரேட்லாம் எப்படி இருக்கு இந்த இடத்துல? கம்மியா தான் இருக்கும். சாப்பிடலாம். டேஸ்டும் நல்லா இருக்கும், ரேட்டும் கம்மியா தான் இருக்கும். வணக்கம்க்கா. உங்க கடை பேரு? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் வீட்டு சாப்பாடு. இந்த கடை கரெக்டா லொகேஷன் எங்கக்கா வரும்? ரெட்டேரி ஆர்டிஓ ஆஃபீஸ் சிக்னல் இருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸ் சிக்னல், சிக்னல் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. என்ன டைமிங்ல இருந்து உங்க கடைக்கு வரலாம்க்கா? 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கோம்மா. சரி, என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடைக்கு வந்தா? எங்க கடையில வெரைட்டி ரைஸ் இருக்கு. வெரைட்டி ரைஸ்ல வந்து சாம்பார் சாதம், பிரிஞ்சி, தக்காளி, லெமன் போடுவோம், தயிர் சாதம், கீரை சாதம் போடுவோம், புதினா போடுவோம், கருவேப்பிலை சாதம் போடுவோம். வெரைட்டி ரைஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். 5 வகை சாதம் டெய்லி இருக்கும். இருக்கும்டா. ஒயிட் ரைஸ் ரெகுலரா, தக்காளி, பிரிஞ்சி, லெமனு, தயிர் ரெகுலரா இருக்கும். மற்ற சாதம் எல்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த புதினா ரைஸ், புதினா, கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாம் மாறிட்டே இருக்கும். என்ன விலைக்கு காப்பிடுறீங்க? சாம்பார் சாதம், பிரிஞ்சி, தக்காளி சாதம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம்டா. மற்ற ரைஸ் எல்லாம் 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒயிட் ரைஸ் மட்டும் 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 70 ரூபாய்க்கு ஒயிட் ரைஸ் குடிக்கிறீங்க. அதுல என்னெல்லாம் வரும்? மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் வைப்போம். ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அப்பளம் வச்சு கொடுப்போம். இது எல்லாமே யாருக்கா பண்ணிடுறீங்க? நீங்களும் உங்க வீட்டுக்காரும் சேர்ந்து பண்றீங்க? ஆமா, நாங்க 2 பேர் தான் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சமைப்பீங்களா? அவர் தான் சமையல் எல்லாம். மற்றதெல்லாம் நான் பண்ணி காயெல்லாம் அளவு அதெல்லாம் அவரை சொல்லிடுவோம். அவர் சமையல்லாம் அவர் தான். எத்தனை வருஷமா கடை போட்டுருக்கீங்க? நாங்க ஒரு 1 இயரா போட்டுருக்கோம். 1 இயரா போட்டுருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே இதே வேலை தான் கொடுத்துருக்கீங்க? இல்லடாமா, நான் பொட்டிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெஜிடபிள், கீரை, அந்த மாதிரி பூ, அந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி சரி. இப்பதான் ஒரு வருஷமா சரி மார்க்கெட்டுக்கு போக முடியல,
அதனால சரி நம்ம இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்றனால பண்ணிருக்கோம். 2006 வந்து நான் ஒசூர்லேருந்து நான் மெட்ராஸ் வந்தேன், சென்னைக்கு பணிக்கு வந்தது. 2006 வந்து நான் கீரை இது வாட்ச்மேன் வேலை ஒரு 1.5 வருஷம் பார்த்தேன். 1.5 வருஷம் வியாபாரம் பார்த்து முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் தள்ளுவண்டியில் போட்டு காய் வியாபாரம் பழம் வியாபாரம் பண்ணேன். அதுவும் தள்ள முடியலன்னு சொல்லிட்டு கீரை வியாபாரத்துக்கு போயிருந்தேங்க. அப்போ 2 மணிக்கு எழுந்துச்சு லைன் போய் 2 மணிக்கு போய் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவேன். 6 மணிக்கு வந்து லைன் போய் வியாபாரம் முடிச்சு 12 மணிக்கு வியாபாரம் முடிச்சு கொஞ்ச நேரம் படுக்குவேன். மிச்சம் மீதான சாயந்தரம் கீரை வியாபாரம் பண்ணுவேன். திரும்பியும் மிச்சம் மீதான வேஸ்ட்டாக கூடாது இல்லையா, சாயந்தரம் வியாபாரம் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு திரும்ப அந்த ரெஸ்ட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு படுத்துருவேன். அந்த பசங்க அப்படி கொஞ்சம் கரை சேர்த்துட்டேன். பசங்க படிக்க வச்சு கரை சேர்த்துட்டேன். கடமை வட்டிக்கும் எல்லாம் வாங்கி பண்ணி முடிச்சுட்டேன். பிள்ளைங்க இதுக்கு மேலே எனக்கு தலை எடுத்தால் தான் பிள்ளைங்க. 12 வயசுல வியாபாரம் கஷ்டப்படுறேன். நான் படிக்கல, 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்லாம் போனது. எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் படிச்சுக்கிறாங்க, எல்லாம் நல்லா வேலைக்கு போகிறாங்க. நான் மட்டும் படிக்கல. பட்டுத்தொழில் செஞ்சிருந்தேன் ஓசூரில். பட்டுத்தொழில் வியாபாரம் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப இதாச்சு. சரி ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், பிள்ளைங்க படிக்க வைக்க நம்ம ஊருக்கே போன மேடம் போய் நம்ம படிச்சுக்கலாம். அவங்க அம்மாவங்க என் மச்சானா இருக்காங்க, நான் பார்த்துக்கிறோம்னாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் பார்த்தாங்க. எங்கள் தம்பியை கொஞ்சம் அப்பா போய் தம்பியும் தருவோம். ஏதோ பசங்களுக்கு முன்னே படிக்க வச்சுட்டேன். இல்ல வாங்கிட்டு வந்தாச்சு ஃபைனலா. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் சாப்பிடலான்னும் போது ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒரு 10-11 பேர் ஒன்னா கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அக்காவே திணறிட்டாங்க. சரி நீங்க அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு போடுங்கன்னு சொன்னேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. கீரை சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன், பிரிஞ்சி, மீல் மேக்கர் மட்டும் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் பொரியல் மாதிரி பண்ணிருக்காங்க. கூட்டு, கடலை பருப்பு, பீன்ஸ், சவுச்சவ் எல்லாம் போட்டிருக்காங்க கூட்டுல. இதை தவிர மீன் குழம்பு சாப்பாடு இருக்கு. நான் வந்து இன்னைக்கு வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறோமே, எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க கூட்டு பொரியல் எல்லாம் வச்சிருக்காங்க. சைடிஷ்க்கு வத்தல் வாங்கியிருக்கேன் கொஞ்சோண்டு. ரைஸ் வந்து வெரைட்டி ரைஸ் மொத்தமா வாங்கிட்டேன். மீன் குழம்பு சாப்பாடு மட்டும் வாங்கலாம். மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடுல தான் கொஞ்சம் திருடிட்டு வந்தேன். முதல்ல அவங்க ஸ்பெஷல் ரைஸ் கீரை ரைஸ்ல இருந்து போலாம். கீரை வந்து புளி போட்டு கடையும்ல, அந்த மாதிரி கடைஞ்சிருக்காங்க. கடைஞ்சி அதுல ரைஸ் போட்டு கலரிருக்காங்க. அந்த பச்சை மிளகாவோட காரம்லாம் சூப்பரா இருக்கு. கீரை வந்து யூஸ்வலா வந்து ரைஸ் போடும்போது கொஞ்சம் சிறு கசப்பு வரும். ஆனா இந்த புளி போட்டு கடைஞ்சா அந்த கசப்பே தெரியாது. நல்லா இருக்கு. எனக்கு புளி போட்டு கடைஞ்சாலே கீரையோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். என்னதான் பருப்பு கடையலோட சாப்பிட்டாலும் இந்த புளி கடையல் சாப்பாடு வந்து சூப்பரா இருக்கும். கீரை சாப்பிடும் போது அது வந்து நம்ம வீட்டுல கடைஞ்சு தனியா வச்சு சாப்பிடுவோம். ஆனா வந்து இது ரைஸா கொடுக்கும்போது வேற லெவலா இருக்கு. அந்த ரைஸ் வந்து நல்லா வெறவெறியா வெந்திருக்கு. அதனால இந்த ரைஸ்க்கு சூப்பரா இருக்கு. இவங்க வெண்டைக்காய் பொரியல் கொடுத்துருக்காங்க. கீரையும் வெண்டைக்காய் பொரியலையும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. வெண்டைக்காய் பொரியல் தான் பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யற மாதிரியே பண்ணிருக்காங்க. வெறும்னே எண்ணெயிலேயே வதக்கியிருக்காங்க. கொஞ்சோண்டு பெப்பரும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க காரத்துக்காண்டி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எண்ணெய் வந்து பாம் ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல, ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. நானே என் கண்ணால பார்த்தேன். கீரை சாதம் சாப்பிடும் போதுதான் எனக்கு அந்த கவுண்டமணி டைலாக் ஞாபகம் வருது. ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. இது கீரை சாப்பிட்ட கையோட சாம்பார் சாதம் சாப்பிடலாம். சாம்பார்ல வந்து கேரட்டோட இதெல்லாம் நல்லா தெரியுது. கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்க. தலை இருக்கு. முருங்கைக்காய்லாம் போட்டிருக்காங்க. முருங்கைக்காய், கேரட்டு, மிளகா வத்தல் வந்து தாளிச்சிருக்காங்க. நான் வந்து மிளகா வத்தல் சொல்லிட்டேன்னா அது வர மிளகாக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத அப்படின்றாரு கேமராமேன். சாம்பார் நல்லா இருக்குங்க. அப்படியே ரைஸ் பருப்பு எல்லாம் குழைஞ்சிருச்சு. லைட்டா எனக்கு வந்து இந்த புளி வந்து தூக்கலா ஊத்திருக்காங்க. அந்த புளிப்பு காரம் இந்த ஃப்ளேவரோட நல்லா இருக்கு. சாம்பார் சாதம் ஒரு முக்கியமான டேஸ்ட்ல இருக்கு. அடுத்தது வந்து நம்ம அப்படியே பிரிஞ்சில ஜம்ப் பண்ணிடலாம். பிரிஞ்சி கிடையாது, மீல் மேக்கர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மீல் மேக்கரோட சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. அவங்க வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. மீல் மேக்கரோட அப்படியே சாப்பிடும்போது வெஜ்ஜு கறி வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன் மாதிரி கொடுக்குறாங்க. இதுவும் சாம்பார் சாதமும் 40 rupeesக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து தக்காளியோட விலை ரேட்டா இருக்கு. தக்காளி சாதம் இருக்கும், ஆனா இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் போடலையா அவங்க, அதனால 40 rupees கொடுக்குறாங்க. மீதி லெமன் ரைஸ், தயிர் சாதம், கீரை சாதமும் 30 rupees தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து 30 rupees வந்து ஒர்த்தான சாப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். மீல்ஸ் வந்து 70 rupees கொடுக்குறாங்க. பார்சல்னாலும் சரி, இங்க வந்து சாப்பிடுறதுனாலும் சரி.
ஏன் வந்து 70 rupees கொஞ்சம் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டு பொரியலோட தராங்க. அதே மாதிரி மீன் குழம்புல வந்து தலை போட்டு தான் மீன் குழம்பு வச்சு நான் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ல பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஃபுல்லாவே மீன் போட்டு வச்சிருக்காங்க, அந்த கண்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்கங்க. அதனாலயே வந்து கொடுக்கலாம். திக்கா இருக்கு. மெயினா அந்த வீட்டுல சாப்பிடுற மாதிரியே கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க. ஒரு 15-20 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு தான் வச்சிருக்காங்க. ஆனாலுமே சாம்பார் குழம்பு எல்லாமே திக்கான கன்சிஸ்டன்சில தான் கொடுக்குறாங்க. பிரிஞ்சி வந்து மஸ்ட் ட்ரை. பிரிஞ்சியும் கீரை சாதமும் சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அடுத்தபடியா லெமன் சாதம். லெமன் சாதம் வந்து கொடுத்து பீன்ஸ் சவுச்சவு கூட்டோட சாப்பிடலாம். லெமன் சாதம் நல்லா இருக்கே, தனியா சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். லெமன் சாதத்துல வந்து பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்காங்க. லெமன் சாதம் அப்படின்னும் போது இஞ்சி போடுவாங்க, ஏன்னா கோல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டதுனால அந்த ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. இந்த பச்சை மிளகாவோட காரம், இஞ்சியோட ஃபிளேவர் எல்லாம் வந்ததுனால நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ். எல்லாம் பாத்தீங்கன்னா லெமன் சாதமும் அந்த பிரிஞ்சியும் தான் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. ஃபைனலா ஆல் டைம் ஃபேவரட்டான தயிர் பூவாக்கு வந்தாச்சு நம்ம. தயிர் சாதம் சூப்பரா இருக்கே. தயிர்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ரைஸை நல்லா கொலைய வச்சிருக்காங்க. கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்துலயும் இஞ்சி போட்டுடுறாங்க இவங்க. தயிர் நல்லா தாராளமா ஊத்திருக்காங்க. ஒரு 30 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் தான். வத்தல் நான் சாப்பிடவே இல்லை. காய்கறி இருந்ததுனால வத்தல் பக்கமே நான் போல, இப்பதான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கே. வெண்டைக்காவோட தயிர் சாதம் சாப்பிட. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப சாப்பாடு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த சாப்பாடோட டேஸ்ட்டை பார்த்துட்டு தான் நான் வீடியோ எடுக்கலான்னு கிளம்பி வந்தேன். ஆனா எனக்கு வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா வியாழக்கிழமை நேத்து தான் சாப்பிடலான்னு வந்தேன். அப்ப நேத்து சாப்பிட்டுருந்தா இந்த ரைஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா வெஜிடேரியனே ரொம்ப தரமா இருக்குங்க. நான்வெஜ்ஜுமே செம்மையா இருக்கும், தரமா இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி திக்கா மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. வெஜிடேரியன் தான் நான் சாப்பிட்டேன். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இங்க ஒரு செம்ம ஸ்பாட். மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்றவங்களுமே நல்லா சாப்பிடலாம். ஏன்னா ரெண்டுமே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னையும் கொஞ்சம் ஓட விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.